அதுதான் நான் சொல்றேங்களே, அது வந்து 8ஆம் தேதி இரவு தான் அது மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு, எங்கிட்ட சொன்னாங்க. அது வந்து நான் வந்து ஃபன்னியா எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியல் வந்து சமூக நீதி மண் என்று சொன்னாலும், பெரியார் மண் என்று சொன்னாலும், இன்னும் சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபடாத ஒரு மாநிலம். இங்கு அவ்வளவு இலகுவாக ஒரு தலித் வந்து முதலமைச்சராகிவிட முடியாது. அதெல்லாம் முற்றிலும் உணர்ந்தவன் நான். அது யாரோ சொல்றதை கேட்டுட்டு அதுக்காக நான் வந்து காத்திருக்கக்கூடியவன் அல்ல. நான் வந்து 35 ஆண்டு பொது வாழ்க்கை, 40 ஆண்டு பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். 25 ஆண்டுகளா தேர்தல் அரசியல் களத்தில் இருக்கிறேன். தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 வருஷம் ஆகுது. அதனால என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனால யாரோ சொல்றது கேட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு கற்பனையான வாழ்க்கைக்கு போக மாட்டேன். நாங்க அப்படின்னா நான் எதுக்காக கம்யூனிஸ்ட் போய் நானா போய் சொல்லணும்? ஏன் நான் கமிட் பண்ணணும்? எனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தா நான் வந்து என்ன நானே தனிமைப்படுத்திக்கிட்டு நாம பொறுமையா முடிவெடுப்போம், யாரோட நம்ம வந்து போய் சேர வேண்டாம், அவங்க எடுக்கிற முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அல்லது பதவிதான் ஆசை நினைச்சா தாவேக்காவில காங்கிரஸ் முன்னால என்னால போய் கை நீட்டி இருக்க முடியாதா? எனக்கு வேண்டியவர்கள் அங்க நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட என்னால உறவாட முடியும், மறுபடியும் அவங்களோட பேச முடியும். அப்படி யார்கிட்டையும் நம்ம வந்து தொடர்பு கொள்ளல. உடனடியா போய் அவங்கள்ட்ட வந்து நாங்க உங்களோட சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கலையா? கடைசி நிமிஷம் வரலாம் அவங்க வந்து எங்களுடைய லெட்டர் வேணும் அப்படிங்கறது வந்து தொடர்பு கொண்டு கேட்டாங்க. ஆதவர்ஜன் கேட்டாரு. நான் சொன்ன 7ஆம் தேதி அவர் சந்திச்சுன்னு சொல்ல போனா 7ஆம் தேதி ஆதவர்ஜன் இந்த விஷயங்களை பத்தி அவர் எங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி விரும்பினாரு. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இதுக்கு ஒரே காரணம் செக்யூலர் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை நாங்க உருவாக்கணும், ஒரு செக்யூலர் கவர்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதனால நாங்க வந்து காங்கிரஸ், இடதுசாரிகள், உங்களை மாதிரி இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்குங்கிற விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார். அவர் அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இவ்வளவு நாளா நாங்க உங்களை வந்து பிஜேபி ஆதரவு கட்சி இயக்கம் அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணிருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ணிருக்கிறோம், திமுக பண்ணல, மற்ற கட்சிகள் பண்ணல. நான் வெளிப்படையா பேசியிருக்கிறேன். RSS பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சீமானவர்களையும் விஜய் அவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்கு. அதனால வந்து இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற முடிவு, அந்த அப்பவே நான் சொன்னேன், அந்த விமர்சனம் வேறு, இன்னைக்கு நாங்க ஆதரிப்பதாக எடுத்திருக்கிற முடிவு என்பது வேறு. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நிலையில அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். நாங்க பேசிய விமர்சனங்கள் அல்லது அந்த மதிப்பீடு என்பது அப்படியேதான் இருக்கு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கிறேன். அதையும் நீங்க திருப்பி வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு கட்சிக்கு மக்கள் ஆட்சி அமைப்பதற்குரிய அளவுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். ஒரு 10 சீட்டு தான், 11 சீட்டு தான் குறையுது. அதனால எங்க கூட இருந்த காங்கிரஸ் உடனே போயிட்டாங்க. எங்க கூட இருந்த கம்யூனிஸ்டுகள் உடனடியாக முடிவெடுத்துட்டாங்க. எங்க கட்சி தேசிய கட்சியா இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு. அந்த நடைமுறையை பின்பற்றி தான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். நான் ஒன்னும் ஆட்டோகிராட் இல்ல. எங்க கட்சிக்குள்ள எந்த முடிவா இருந்தாலும் டெமோக்ராட்டிக்கா தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்க எடுத்துருக்கிறோம். அப்ப அதுக்கான கால அவகாசத்தை எடுத்துக்கிட்டோம். இப்ப வாய்க்கு வந்தது 6 ஆளுக்கு வந்து பேசுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உரிய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த விளக்கத்துல வந்து இந்த சம்பவங்களா நடந்ததுன்னு சொல்றேன். அந்த சம்பவங்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டவை அல்ல, ஃபோர்சிபிளா சொல்லப்பட்டவை அல்ல, ஒரு காசிப்ஸ். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். வருங்காலத்துல இப்ப அதிமுக தாவேக்காக ஆதரவு அளிக்கும் பட்சத்துல நம்மளோட ஆதரவு வந்து திரும்ப பெறப்படுமா? ஏன்னா அப்பவும் நாங்க எங்க தோழர்களோட கலந்து பேசிதான் முடிவு பண்ணுவோம். அதாவது அதிமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லப்பட்டது யாரால்? திரு விஜய் அவர்களால். அதிமுக NDA-வில் பயணம் செய்த கட்சி, பாரதிய ஜனதாவோடு இன்றைக்கும் தீவிரமான நட்பை கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சியை சார்ந்த சிலர் அந்த கட்சியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். ஆனால் அது குறித்தும் நாங்கள் எங்கள் கட்சியின் உயர்நிலைக் குழுவில் நிச்சயமாக கலந்து பேசுவோம்.